யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? மேடம் பையனுக்கா மேடம்? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். மேடம் 27/5 27/5/2004 2004 காலை 9:20 மேடம். 9:20 AM. கம்பம் மேடம். கம்பம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். என்ன மேடம்? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மேடம் சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் மிதுன லக்னமா சார்? மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேடம் தம்பி இப்போ படிச்சு முடிச்சிட்டாரு மேடம். அவருக்கு ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு எதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அரசு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குதுங்க. சூரிய தசை வேறு நடக்க போது அரசு வேலைக்கு அவர் தம்பிக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கும். ஐயா வணக்கங்க. நல்லா இருப்பீங்க. அரசு வேலை இவருக்கு உறுதியாக கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு எழுத சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, எப்போ எந்த தசையில கிடைக்குங்க? 2028 சூரிய தசை குரு பக்தியில் அரசு வேலையில் இருப்பார். 24 வயசு. 24 வயசு. ஐயா இப்ப தம்பியோட ஜாதகத்துல வந்து இப்ப வந்து 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கறதுனால எனக்கு திருமணம் எதுவும் தாமதமாகும் ஐயா? உங்க எல்லாருக்கும் குரு பார்க்கறது தெரியாதா? ஏன் எல்லாருமே நெகட்டிவா பாக்குறீங்க? செவ்வாய் சனி பாக்குது, குருவும் பாக்குதுல்ல. குருவும் பாக்குதுல்ல 7ஆம் இடத்தை. சரிங்க. எல்லாருமே பாருங்க, பாசிட்டிவே பார்க்க மாட்டேன்றீங்க. முதல்ல வந்து எல்லாம் வந்து அதை வசதியாக குரு பார்க்கறது, குரு சம்பந்தம் சுப சம்பந்தத்தை மறந்துடுறீங்க, மறைச்சிக்கிறீங்க. 7ஆம் இடத்தை ஐயா என்ன மாதிரி வேலைக்கு தம்பி போவாருங்கய்யா? தம்பி அமைப்பு சிம்மம் வலுத்திருக்கு. சிம்மம் வலுத்திருந்து இன்னொன்று பாருங்க, புதன் வந்து எப்போவுமே வந்து புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறதும் ஒரு பெரிய யோக அமைப்பு தான். 24 வயசு. அந்த குரூப் 1, 2 இந்த மாதிரி பரீட்சை வருது. அந்த பரீட்சை எழுத சொல்லுங்க. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலையும், சிம்மம் வளர்பிறை சந்திரன் குருவின் ஆக்கிரமிப்பில் இருந்து சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், சூரிய தசையும் அதுக்கடுத்து செவ்வாய் தசை சந்திர தசைன்னு அடுத்தடுத்து சுபத்துவ தசைகள் நடக்கிறதுனால அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். சூரிய தசை குரு பக்தியில் 2028 அல்லது 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு அரசு வேலையில் இருப்பார். ஏன்னா அஷ்டம சனி நடக்க போகுது. ஐயா இப்ப வந்து மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை ஆகாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. சுக்கிரன் கூட இருக்கிறாரு, பரிவர்த்தனையா இருக்கிறாரு. 11ஆம் இடத்தோட பரிவர்த்தனையா இருக்கிறாரு. சுக்கிரன் கூட இருக்கிறார். அம்சத்துல செவ்வாய் குருவோட வீட்டுல இருக்கிறார். எத்தனை பாயிண்ட் இருக்கு? மிதுன லக்னத்துக்கு அவர் வரக்கூடாது. அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளல. புதன் செவ்வாய் பரிவர்த்தனையின் காரணமாக 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். சரிங்க. இப்ப வந்து தம்பிக்கு வந்து சூரிய தசையில குரு புத்தியில வேலை கிடைக்குங்களா? அஷ்டம சனி முடியிற நேரத்துல வேலை கிடைக்கும். 2027 ஜூன் மாசம் அஷ்டம சனி முடியும். அந்த அஷ்டம சனி முடியிற நேரத்துல வேலை கிடைக்கும். அதுக்காக எழுதிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா வேலை உண்டு. சரியா? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.